ஓணம் சத்யா சீரியஸோட 9வது ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புளிശ്ശേരി. அதுக்காக நம்ம சேர்க்கிற வெஜிடபிள்ஸ் வந்துட்டு வெள்ளரிக்காய் கூடவே நேந்திரப்பழம். காய்கறி வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு மண்சட்டிக்குள்ளே 1 கப் அளவுக்கு வெள்ளரிக்காய் பெரிய பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கு. நேந்திரப்பழம் 1/2 கப் அளவு கட் பண்ணி சேர்த்துருக்கு. காரத்துக்கு தகுந்த மாதிரி 2-3 பச்சை மிளகாய் கூட சேர்த்துருக்கு. நேந்திரப்பழம் எடுக்கும்போது ரொம்ப அதிகமாக பழுத்ததை எடுக்காமல் பார்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், தேவையான அளவுக்கு உப்பு, தண்ணி ஊற்றி மூடி வச்சு நல்லா வேக விட்டுக்கலாம். அது வேகிறதுக்குள்ளே அரைக்கிறதுக்கான மிக்ஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கட்டியாக இருக்கிற தயிர் ஊற்றி தான் நம்ம இது நல்லா கட்டியாக அரைச்சி எடுக்கிறது. தண்ணி நான் இதுக்குள்ளே ஊற்றுறதில்லை. அதுக்குள்ளே வெள்ளரிக்காய் நேந்திரப்பழம் நல்லா வெந்திருக்கு. தண்ணி ஆல்மோஸ்ட் வற்றி இருக்குது. ஒரு டைம் நல்லா மேஷ் பண்ணி விட்டதுக்கப்புறம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற தேங்காயோட மிக்ஸ் அதுக்குள்ளே ஊற்றி நல்லா கலந்து விட்டு நிறைய ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலை கூடி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கு. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே ஊற்றுறது 1 லிட்டர் அளவுக்கு கட்டியாக இருக்கிற தயிர். பிளெண்ட் பண்ணி எடுத்தது தான், கட்டி இல்லாமல் மிக்சிக்குள்ளே போட்டு ஒரு டைம் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 லிட்டர் அளவுக்கு ஊற்றி இருக்குது. தேவையான அளவுக்கு உப்பு ஓடி போட்டு நல்லா கலந்து விட்டு கொதிக்கக்கூடாது. அதுக்குள்ளே மறுபடியும் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தய பவுடர் கூடி சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறம் நல்லா சூடானதுக்கப்புறம் தீ ஆஃப் பண்ணிவிடுங்க. தாளிச்சு ஊற்றுறதுக்காக நெய் தான் எடுத்துருக்கு. 3 to 4 டேபிள் ஸ்பூன் நெய்க்குள்ளே கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், வரமிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வறுத்ததுக்கப்புறம் தீ ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் கூடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி புளிശ്ശേരിக்குள்ளே ஊற்றி கலந்து விட்டுக்கோங்க. சத்யா ஸ்பெஷல் புளிശ്ശേരി ரெடியாக இருக்குது.